வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இன்ஸ்டன்டா, அதே நேரம் சோடா ஈனோ எதுவும் சேர்க்காம ஒரு போண்டா ரெசிபி நம்ம பண்ண போறோம். இது வந்து நமக்கு இந்த டீ காஃபியோட சாப்பிடுறதுக்கு, இல்ல திடீர்னு யாராவது கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு ஏதாவது நம்ம சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும், இல்ல குழந்தைங்களுக்கு ஏதாவது பாக்ஸ்ல கொடுக்கணும் அப்படின்னாலும் யூஸ் ஆகும். அதே நேரம் நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், இந்த கலந்த சாதம் தொட்டுக்கிறதுக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். மேல வந்து நல்லா கிறிஸ்பியாவும், உள்ள நல்லா சாஃப்டா செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த போண்டா பண்றதுக்கு நம்ம இதுக்காக ஒரு மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு தடவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னு தேவையான போது யூஸ் பண்ணிக்கலாம். மாவு இந்த சென்ஸ் அந்த பவுடர் ஃபார்ம்ல நம்ம பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறதுனால நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அழகா கொஞ்சமா கூட பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு போண்டா வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், இல்ல நிறைய பேருக்கு வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த போண்டாவுக்கு இந்த மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த மாவை யூஸ் பண்ணி போண்டாவை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த போண்டா வந்து நம்ம பொரிக்கும் போது ரொம்ப எண்ணெயும் குடிக்காது, பண்றதும் ரொம்ப ஈஸி. வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சுதான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, நல்ல கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான இந்த இன்ஸ்டன்ட் போண்டாவை ஈஸியா அப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 கப்பு பச்சரிசி, அதே கப்ல 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் ரொம்ப கலர் மாறாம நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். கொஞ்சம் அடிகனமான கடாயா வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். இது பாருங்க, இப்ப கரெக்டா வறுபட்டு எடுத்து இதை போல வறுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 8ல இருந்து 10 நிமிஷம் ஆயிருக்கு. ஒவ்வொன்றும் கருப்பு உளுந்தும் இதுல இருந்ததுனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். அதனால அங்கங்க கொஞ்சம் கருப்பா தெரியுது. நம்ம அரிசி பருப்பெல்லாம் அளந்தோம் இல்லையா, அதே கப்ல 1/2 கப்பு கெட்டி அவல் நான் சேர்க்கிறேன். இதோட ஒரு 2 காஞ்ச மிளகா. இது இப்ப வறுத்துக்கலாம். அவலும் வந்து நல்லா வறுபடட்டும். இப்ப அவல் மிளகாய் எல்லாமே நல்லா வறுபட்டு எடுத்து அவல் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 3 நிமிஷத்துக்கு நான் வறுத்திருக்கேன். ஏன்னா கடாயும் சூடா இருக்கு, அதுல அரிசி பருப்புலாம் சூடா இருக்கு, அதனால ரொம்ப சீக்கிரம் வறுபட்டாச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து கடாயில அப்படியே வைக்காம நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திப்போம். ஏன்னா இதுலயே இருந்ததுன்னா கடாய் ஹீட்டா இருக்கு இல்லையா, இது ரொம்ப செவந்து போயிடும். வறுத்தது எல்லாத்தையும் ஒரு அகலமான பிளேட்ல நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும். வறுத்ததெல்லாம் கம்ப்ளீட்டா சூடு ஆறியாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பவுடர் பண்ணிட்டு கடைசியா அந்த மிளகாயை சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நம்ம சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். வீட்டில் ஆல்ரெடி சில்லி ஃபிளேக்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த மிளகாயே போடாம டைரக்டா சில்லி ஃபிளேக்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை நான் அரைச்சிட்டு எந்த பதத்துல அரைக்கணும் அப்படிங்கறதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம அந்த ஃபைன் ரவா வரும் இல்லையா, உப்புமா ரவா, அந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். இப்படி கையால் அப்படி பண்ணோம்னா நரன்னு இருக்கும், அவ்வளவுதான். இது ரொம்ப பெரிய பெரிய பீசஸாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஃபைன் பவுடராகவும் இருக்கக்கூடாது. மிளகாய கடைசியா சேர்த்து அரைச்சதுனால இந்த சில்லி ஃபிளேக்ஸ் மாதிரி சின்ன சின்ன பீசஸா இந்த மாதிரி இருக்கு. இப்ப இந்த மாவை நம்ம யூஸ் பண்ணி எப்படி வந்து போண்டா பண்றது அப்படின்னு பார்க்கலாம். போண்டா பண்றதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மாவை நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு இந்த பவுல்ல எடுத்துக்கிறேன். இதுல வந்து நல்லா திக்கான மோர், 1 கப்பு தயிர், 1 கப்பு தண்ணி விட்டு சிலிப்பிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கு. நம்ம இந்த போண்டா எல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் ஊறட்டும். ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறியாச்சு. பாருங்க, நல்லா சாஃப்டா ஊறி இருக்கு. இப்ப இந்த மாவுல பொடியா கட் பண்ணிருக்கிற 1 பச்சை மிளகா, 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு கிரேட் பண்ணிருக்கேன், பொடியா கட் பண்ணிருக்கிற கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிட்டு இதையும் சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ணிருக்கிற கொத்தமல்லி தாராளமாவே நம்ம சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துப்போம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். சூடான எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, நார்மல் எண்ணெயே சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்ப மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க, நம்ம போண்டா எல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்படி போட்டா அழகா உருட்டி போட வரணும். இந்த மாதிரி இருக்கணும். அது கிட்டத்தட்ட இட்லி மாவு கன்சிஸ்டன்சி. ஒருவேளை இந்த மாதிரி இல்லாம ரொம்ப கெட்டியா இருந்தது அப்படின்னா நீங்க கொஞ்சமா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி பதத்துல இருக்கணும். எண்ணெய் சூடாயாச்சு, போண்டா பண்ணிக்கலாம்.
மாதிரி எண்ணெயில நம்ம டிராப் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து ஹைல வச்சுட்டு ஃபுல்லா டிராப் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ளேமை வந்து மீடியம்க்கு மாத்திக்கணும். ரொம்ப பெருசு பெருசா இல்லாம இந்த மாதிரி சின்ன சின்னதா போட்டோம் அப்படின்னா ரோஸ்டா இருக்கும் இல்லையா, நல்லா மொறு மொறுன்னு அந்த சர்ஃபேஸ் வந்து கூட கிடைக்கும். எண்ணெயில போட்டதும் கொஞ்சம் அந்த நுர அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம லேசா அப்படியே எடுத்து விட்டுடலாம். திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ளேம் வந்து மீடியம்ல இருக்கட்டும், அப்பதான் உள்ளேயும் வேகும். பாருங்க எல்லா பக்கமும் அழகா கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆயாச்சு. இது வந்து ரொம்ப எண்ணெயும் குடிக்காது. நல்லா எண்ணெயை ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது நல்ல மேல லேயர் கிறிஸ்பியா, உள்ள வந்து சாஃப்டா, சாப்பிடறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். இதை நம்ம பவுல்ல எடுத்துக்கலாம். பாருங்க இந்த சவுண்டே நமக்கு தெரியும் எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு அப்படின்னு. ரெண்டாவது செட் நம்ம பொரிக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் சூடு ஆகட்டும், ஒரு நிமிஷம் விட்டுட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். இதே மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்ஸ்டன்ட் போண்டா பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு. நம்ம எண்ணெயில இருந்து பொரிச்சு எடுக்கும் போதே நமக்கு தெரிஞ்சது எந்த அளவுக்கு அது கிறிஸ்பியா இருக்கு அப்படின்னு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். வாசனை அப்படியே கம கமான் இருக்கு, டெம்ப் பண்ணுது. நல்லா அவுட்டர் லேயர் செம்ம கிறிஸ்பியா இருக்கு, உள்ள அப்படியே சாஃப்டா இருக்கு, ரொம்பவே டேஸ்டா இருக்கு. இந்த மாவு நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா, அதுல நம்ம அரிசி சேர்த்ததுனால நல்லா வந்து கிறிஸ்பியா வந்திருக்கு. இந்த கடலை பருப்புனால நல்ல கலர் வந்திருக்கு. உளுந்தும் அவலும் சேர்த்ததுனால உள்ள வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அதனால லேசான ஒரு புளிப்பு வந்திருக்கு. அந்த புளிப்பு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு, சப்புன்னு இல்லாம நல்ல டேஸ்டா இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து வெங்காயம் சேர்த்திருக்கோம். வெங்காயம் சாப்பிடாதவங்க வெங்காயம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, வெங்காயம் போடாமையும் தாராளமா பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஈவன் காய்கறி சேர்த்து கூட பண்ணலாம். கேபேஜ் நல்லா பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம், வெந்தயக்கீரை போட்டுக்கலாம், அதுவும் சூப்பரா இருக்கும். இல்ல கேரட் துருவி போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் பிளேவர்ஸ் எப்படி என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து அரிசி, உளுந்து, கடலைப்பருப்பு இது மூணுமே வந்து நான் துணியால தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். நமக்கு வாஷ் பண்ணிட்டு நல்லா காய வச்சுட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். இதை நான் கொஞ்சமா பண்ணதுனால மிக்சிலேயே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒருவேளை நிறைய பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே மாதிரி வறுத்துட்டு நீங்க மிஷின்ல கொடுத்து நல்லா கொரப்பா அரைச்சு கொடுக்க சொன்னா அரைச்சு கொடுத்துருவாங்க. அதை கூட நம்ம ஸ்டோர் பண்ணி பண்ணிக்கலாம். 1 மாசம் 2 மாசம் வரைக்கும் வெளியில வச்சிருந்தாலுமே நல்லா இருக்கும். இல்ல ரொம்ப நாட்களுக்கு நீங்க வச்சுக்கணும் அப்படின்னா ஜிப்லாக் பேக்ல போட்டு ஃப்ரீசர்ல வச்சிட்டோம் அப்படின்னா அது எத்தனை நாளானாலும் நல்லா இருக்கும், ஒண்ணுமே ஆகாது. தேவையான போது நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் மீதி இருக்கிறத பாருங்க ஒரு ஏர் டைட் பாட்டில்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய இந்த போண்டாவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா சூப்பரா வரும். உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.